பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் அன்பில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். எல்லாரும் ஜெபித்திருப்பேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் ஆண்டு விழா 17 நடக்க வேண்டியது 26ஆக நாங்கள் மாற்றிட்டோம். ஒரு இடத்துலேருந்து சொல்லியிருந்ததை ஒரு சில இடத்துலேருந்து எந்த எதிர்பார்ப்புகளும் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா பலத்தினாலும் பலக்காரத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் மட்டும்தான் நடக்கும். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்ததுக்காக நன்றி சொல்கிறோம். பெருங்கூட்டம் கிடையாதுங்க. எல்லாம் இந்த ஆண்டு விழா தான் வந்தால் பலருக்கு நல்ல ஒரு சாரி சாப்பாடு அப்படிலாம் கொடுத்து தான் அதை பெரிதளவுக்கு நடத்துவேன். அதை இந்த ஆண்டு கொஞ்சம் 2 ஆண்டில் கடந்த ஆண்டுலேருந்தே நான் கொஞ்சம் அது தாழ்மையாக மாறி கடந்து பயணித்தேன். எந்த விஷயத்தையும் கொடுத்து மனிதனுடைய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுன்றதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது ஒரு சிலர் சொன்னதுனால அதெல்லாம் ஒரு சில விஷயங்களில் கேட்டு பார்த்தேன். அது இல்லைன்னும் போது இன்னும் அதிகமாக நான் கடவுளை நம்புகிறேன். ஏன்னா சில வெளிப்பாடுகள் தவறாக போவார், சரியாக இருக்கும், அது நேர்த்தியாக நடக்கும். நம்ம வார்த்தைக்கு கடந்து போவோம். இந்த செய்திகளை பார்க்கும்போது எதுக்கு சொன்னேன்னா, எதிர்பாராதவர்கள், அதாவது எதிர்பாராத நான் சென்னைக்கு கடந்து போகிறேன், ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு அப்போது ஒரு தம்பி கூப்பிட்டு ஒரு காணி கொடுக்குறாரு. அது என்னென்னா, அவர் பக்கத்தில் அவருடைய ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம் கடந்து போனதுனால அவர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் ஒரு காணி கொடுக்குறாரு. திருவள்ளூர்லேருந்து இந்த செல்ஃபோன் ரிப்போர்ன்றதுனால அப்புறம் இந்த ஆலயத்துக்கு சேர்த்து காணி கொடுத்தாரு. அதை கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஏன்னா இருக்கிற இந்த வேலையை சரியாக முடிக்கலாமே, கொஞ்சமாக இருந்தாலும் அது நேர்த்தியாக செய்யணுன்னு தான் ஆசை. அப்படி கடவுள் வேலையை செய்ததில் கொஞ்சம் கூட தாமதிக்க மாட்டேன். கடவுள் வேலையை கரெக்டாக செய்வோம், அப்போது பார்த்துக்கலாம் செல்ஃபோன்ன்றதுக்காக தான். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், ஜெபம் பண்ணிங்க. இப்போவும் சொல்கிறேன், ஆலயத்தை கட்டக்கூடியதாக அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதற்காக பிரயாசப்படுறவங்கள் உண்டு. இந்த ஆலயத்தை எப்படியாவது கட்டி முடிக்கணும் என்று ஜெபிப்பவர்கள் உண்டு. வாழ்க்கையில் பார்த்தோன்னா சில விஷயங்களில் மாற்றுவதில் மனிதனுடைய எண்ணங்கள் மாறும். கர்த்தருடைய இதயம் எப்பவுமே மாறாது. அவர் மாறாதவராக இருக்கிறாரு. அதனால் நல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்துக்கு கடந்து போவோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, உமக்கு அறியாததும் எட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன். தேவன் அழகாக சொல்லுவார் அந்த வார்த்தையை. என்னை நோக்கி கூப்பிடுன்றார். மறுபடியும் கூட அந்த வசனத்தை பார்த்துக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நல்லா பாருங்கள், படிக்கும் போது சொல்ல அது எப்படி இருக்குதுன்னா பக்கத்தில் இருந்து சொல்லி வச்ச மாதிரி இருக்கு. உனக்கு நல்லா பாருங்கள், பார்க்குற உனக்கும் சொல்கிறாரு, பெரிய காரியத்தை அறிவிக்க போகிறேன். என்னை நோக்கி கூப்பிடுன்றார். அவரை நம்ம நோக்கி கூப்பிடும் போது உமக்கு அறியாததை, எது அறியாது, நமக்கு சில விஷயம் தெரியாதுங்க, ஆனால் அறிவிக்க போகிறேன்றார். அறிவிப்பின் சத்தங்கள், நற்செய்தியின் சத்தங்கள் கேட்கப்படும் மனசுக்கு ஒரு சந்தம். உனக்கு நான் அறிவிப்பேன் முடிக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு அவர் அறிவிக்கிற தேவன் தான். இந்த விழா கூட பார்த்தீங்கன்னா காலை, அதாவது இப்போ கொடுக்குற அந்த செய்தி உங்களிடத்துல வந்து சேரும் போது இந்த விழாவை ஒருவேளை முடித்திருக்கலாம். ஏன்னா பெரிதளவுக்கு பண்ணல, சிம்பிளாக தான் பண்ணாலும் அது பெரிதளவுக்காக தெரியுது மனசுக்கு. சென்னையிலேருந்து அருமையான ஐயா ஊழியக்கார் ஒருத்தர் வராதுங்க. அவர் சின்ன செய்தி தான், மொத்தமாக அவர் நேற்று தினத்தில் சொல்லிட்டாரு. நான் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன், ஒரு 4 மணி நேரம் அது போதும். அந்த 4 மணி நேரத்தில் முடித்த பிறகு உடனடியாக அவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து அடுத்த நாள்லேருந்து சாப்பாடு செய்யறதுக்கு வேண்டிய அரிசி கொடுத்து அவங்களை அனுப்புறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த உலகம் ஏதாவது நினைக்கும். அது ஒருத்தர் சொன்னாருங்க, உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்கள உனக்கு பரத்துலேருந்து ஏதோ ஒரு உத்தாசை யாரோ அனுப்புகிறாங்கன்னு சொன்னார். அவர் சொல்கிறதுலாம் கரெக்டு. ஆனால் நம்ம கிராமத்தில் யாருக்கும் எனக்கு தெரியாது. மற்றவங்க இருக்கிறாங்கன்று எனக்கு தெரிவித்துக்க நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. ஏன்னா அதான் சொல்லுவாங்கல்ல, கர்த்தர் எனக்கு இலவசமாக கொடுத்து இந்த ஊழியம், அது இலவசமாக தான் செய்து கொண்டிருக்கேன் இத்தனை ஆண்டு. இதுக்கப்புறம் அப்படி ஒன்று வந்தால் நிச்சயமாக வாங்கி பெரியதளவுக்கு இந்த ஆலயத்தை கட்டி ஏழை எளியருக்கு சந்திக்கக்கூடிய எண்ணங்கள் எனக்கு இதயத்தில் உண்டு. அதை நிச்சயமாக செய்வேன். அப்போ என்னை நோக்கி கூப்பிடும், உனக்கு அறியாத எட்டாவது பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னால் உனக்கு நான் அறிவிப்பேன். அந்த செய்திகளை கேட்கும் போது என்னவா இருக்கும்? நல்லா பாருங்கள், இந்த செய்தி கேட்கும் போது உங்கள் ஃபேமிலியில் நல்ல நல்ல வார்த்தைகள் சேரப்போகுது. உண்மையாக சொல்கிறேங்க, இதை நீ விசுவாசி கூடமானால் என்னை நோக்கி கூப்பிடு என்ற அந்த வார்த்தையே உமக்கு அறியாதது உனக்கு எட்டாதது பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அப்போ பெரிய காரியங்களை எப்படி இருப்பேன்? அது உனக்கு அறிவிப்பேன்றார். பார்க்குற உனக்கு, பேசுகிற எனக்கு நிச்சயமாக அறிவிக்க போகிறார்.
அப்போது ஒரு மணவாளன் சத்தத்தை கேட்கும்படியாக செய்வார் கடவுள். நல்லா பாருங்கள், வேதம் ரொம்ப அழகாக இருக்கும். படித்தோம்னா அவ்வளோ சந்தோஷமாக படிக்கலாம். இதில் எரோமியா தீர்க்க புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கும் போது என்னை நோக்கி கூப்பிடுன்றாரு சொல்லிட்டு அந்த 11ஆம் வசனத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு பாருங்கள். ரொம்ப அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா கடவுள் நம்மளோட பேசப்படும் போது இப்படி நடக்குமா நம்ம வாழ்க்கையில் என்று நினைக்கக்கூடியதான ஒரு அதிசயத்தை சொல்லுவார் ஆண்டவர். படிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை படிக்கிறேன் 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிக்கும். அப்போ எனக்கு அறிவிக்கப்பட போது நான் நம்புகிறேன், நீ நம்புறதா இருந்தால் உனக்கும் ஒரு பெரிய காரியத்தை தேவன் அறிவிக்க போகிறார். அந்த பெரிய காரியத்தினுடைய ஒரு பகுதியை நான் பார்க்கும்போது நல்ல செய்திகளை சொல்கிறார். சத்தத்தை கொடுத்து சில சத்தங்கள்லாம் கேட்க தெரியுமா, நம்ம திகில் உண்டாகக்கூடியதாக இருக்கும். எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படிக்கப்படும் போது ஒரு விஷயத்தை வச்சுருப்பாரு. நான் அதை படிச்சுட்டு இதுக்கு போகிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இருக்க பாருங்க. கர்த்தர் சொல்வது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தம் கேட்டால் திகில் உண்டாகும், சமாதானம் இல்லையே. தத்தளிப்பின் சத்தம் கேட்டால் திகில் உண்டாகும். அப்போ அங்கே என்ன இல்லை, சமாதானம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, அந்த சத்தத்தை கேட்டால் அங்கே திகில் உண்டாகும் இல்லையே. அதுதானே சொல்கிறார். கர்த்தர் சொல்வது என்னவென்றால், அழகாக இருக்கு. கர்த்தர் சொல்வது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்டவுடன் திகில் உண்டாகும், சமாதானம் இல்லையே. திகில் தான் வரும் அந்த மாதிரி. ஆனால் இங்கே சத்தம் வேற மாதிரி சொல்கிறார் கடவுள். அப்போ என்ன சத்தமாக இருக்கும் நம்ம படித்து பார்க்கலாம். 11ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்ககிட்ட வேதம் இருந்தால் எடுத்து வைத்து பாருங்கள். படிக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கற்றுக் கொடுத்துருவார். உடனடியாக அருகில் நின்று நடக்கின்ற செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கற்றுக் செய்ய போகிறார். படிக்கிறேன் பாருங்க. இன்று களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளன் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் சேனின் கர்த்தரை துதிங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்கள் சத்தத்தையும் கர்த்தருடைய ஆலயத்திலே ஸ்தோத்திர பலிகளில் செலுத்தி வருகின்ற சத்தத்தை கேட்க பண்ணுவீர்கள். நல்லா பாருங்கள், இந்த சத்தங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தோத்திர பலிகளை சத்தத்தை கேட்கணும் கர்த்தர். அப்போ என்ன பண்ணணும், நம்ம மணவாளன் சத்தத்தையும் கேட்க போகிற மணவாட்டின் சத்தத்தையும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த. எத்தனையோ பிள்ளைகளுக்கு திருமண தடை இருக்கும், கர்ப்பத்தின் கனியின் தடை இருக்கும், வேலை இல்லாத தவிப்பு இருக்கும். இந்த சத்தத்தை நல்ல செய்தியாக உங்களை கேட்கும்படியாக இந்த மாதத்தில் நடக்க போகுது. இந்த செய்தி உங்களிடத்தில் கடந்து வரும். நல்லா பாருங்கள், இது கர்த்தர் உண்டு பண்ண நாட்கள், மகிழ்ந்து கலிகூர். இந்த மாதத்தின் உள்ள 1ஆம் தேதி செய்தி கொடுக்கும்போது என்னோடு பகிர்ந்து கொண்டது வாக்கு தத்துவம் கிடையாது. இந்த 66 புத்தகமே வாக்கு தத்துவம் தான். நீ என்ன வாழ்க்கை வாழையோ அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போகிற, அதான் வாக்கு தத்துவம். இன்றைக்கி நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வாக்கு தத்துவம் கொடுக்குறோன்னும் போது ஒரு காலண்டர் உங்களுக்கு ரெடி பண்ணுறோம், ஒரு வாக்கு தத்துவத்தை ரெடி பண்ணுறோம். இதனுடைய ராஜ்யத்தை அது நீதியை தேடுங்க, அதுக்கப்புறம் இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். ஆனால் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனம் படித்து பாருங்களேன். இந்த வேதத்தை பிரியப்படுகிற பாக்கியமான இருக்கும், இரவும் பகலும் பிரியப்படுகிறவன் பாக்கியவான் இருக்கான். நம்ம தான் பிரியப்படுறது கிடையாது. அதனால தான் நம்ம எங்கே பாக்கியவாதி ஆகும்போது பாக்கியவான் ஆகும். அப்போது அப்படி பிரியப்பட்டவர்களுக்கு நோக்கி கூப்பிடுவாங்களாம். அப்போது கர்த்தரை நோக்கி, உனக்கு அறியாதது எட்டாத பெரிய காரியங்களும் உனக்கு நான் அறிவிப்பேன்ற. அப்போ மணவாளன் சத்தத்தையும் மணவாட்டி சத்தத்தையும் கர்த்தருடைய கிருபையினால் எங்கே சொல்லுவாங்களாம், அந்த சத்தமும் ஆலயத்துக்குள்ளே கேட்கணும். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், இரவும் பகலும் இந்த வேதத்தை படித்து பாருங்கள். நீ ஒரு பாக்கியவதியாக கர்த்தர் மாற்றுவார். இது சங்கீத புத்தகத்தில் 1ஆம் 2ஆம் வசனத்தில் இருக்கும். மத்திய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் போது தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்க, அதுக்கப்புறம் இவைகளெல்லாம் கொடுக்க முடியும். அவைன்னு தெரியாது. அதை தான் இங்கே சொல்கிறாரு. மணவாளன் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் என்ன பண்ணுவாராம், கேட்க பண்ணுவாராம். அப்போ சந்தோஷத்தின் சத்தத்தை மட்டும் இல்லை, மணவாளன் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் கேட்க முடியாது நான் பண்ணுவேன்றாரு. யார்? கர்த்தருடைய கிருபையினால். கர்த்தருடைய கிருபையினால் என்ன பண்ணுவான், தேவாலயத்துக்குள்ளேயே அந்த சத்தம் கேட்கப்படும். அப்போ நம்ம எங்கே கடந்து போனால் என்ன பண்ணுற, ஒரு சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய சூழ்நிலை சீக்கிரத்தில் ஏற்படுத்துது. இன்றைக்கி உலகத்தில் கொடுக்குற செய்திகளே பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு செய்தியை பார்க்கும்போது என்னப்பா இப்படி பேசுகிறாருன்னு கூட யோசிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஒருத்தர் செய்தி ஒன்று கொடுத்துருந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர் என்னத்துக்கு பேசுகிறாருன்னு எனக்கு புரியல. சரி பார்க்கலாமே, அந்த செய்தி நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு நான் எப்பவும் ஒரு சிலர்லாம் பேசும்போது தெரிஞ்சிடவர் என்ன பேச போகிறாருன்னு.
இயேசு கிறிஸ்து 12 வயசில் தேசத்தை விட்டு ஓடிட்டார். 18 வருஷத்தில் எங்கே போனார் தெரிலன்னு சொல்லி ஆரம்பித்தார். சரி ஏதாவது சொல்லட்டும், அதையும் கேட்கலாமே, எதனா ஒரு சத்தம் கேட்டுதான் ஆகணும், இல்லை வேதம் எப்படி நமக்கு புரியும். சரி சொல்ல ஆரம்பிச்சது. 12 வருஷம் அவர் எங்கே இருந்தார், 18 வருஷம் எங்கே இருந்தாருன்னு சொன்னால் தமிழ்நாட்டை சுற்றி, இந்தியாவை சுற்றி, எங்கேயோ தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவர் பல இடங்கத்தை சொல்கிறார். சொல்லி முடிக்கும் போது சொன்னார், அவர் ஒரு கிறிஸ்துவ ஐக்கியமே, அவர் கிறிஸ்துவரே கிடையாது, பயங்கரமான ஒரு இந்து அப்படின்னு நான் சொன்னேன். இந்தா இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இல்லையா, இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவர் கிறிஸ்துக்குள்ளேயே இருந்தாலும் சரி, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. மரித்து ஒழித்தது யார்? என் கேள்வி அதுதான். நீ எங்கேருந்து வந்தன்றதை கேள்வி கேட்குற, ஆனால் உனக்காக எனக்காக மரித்து ஒழித்த அந்த தேவன் உண்மை உள்ளவரை நீ விசுவாசிக்கிறியா? அது போதும் எனக்கு. உங்கள்கிட்ட நான் அது பேச முடியாது. அவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு அதுதான் எனக்கு ஒரு கேள்வி. அவர் செய்தி மூலமாக அனுப்ப இந்த செய்தியை அவரும் பார்ப்பார். என் கேள்வி என்னடான்னா, மரித்து இருந்தது உண்மைதானா, 3ஆம் நாள் ஒழித்தது உண்மைதானா? மத்திய 27ஆம் அதிகாரத்தில் 69ஆம் வசனம் 63ஆம் வசனம் படிச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். அநேக பெண்கள் போய் சந்திப்பாங்க இல்லையா, இயேசுவை நான் பார்க்க போகிறேன்ட்டு போய் பர்மிஷன் வாங்க ராஜா கிட்ட. அப்போ சில பர்மிஷன் எதுக்கு வாங்குறான்னா, நான் பார்க்க போகிறேன்றது கன்ஃபார்மு. அவர் இந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட தான் சொன்னால் நான் 3ஆம் நாள் உயிரோடு இருந்துக்குவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்து அவங்க பேசுவாங்க. அது உண்மை தானே? அந்த செய்திகளை கேட்கப்படும் போது அப்போது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, என்ன செய்தார்கள் என்றது நமக்கு தெரியும். கல்லர் இடத்துல கடந்து போகிறாங்க, அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. ஆமாம், 63ஆம் வசனம் தான். ஆண்டவர் அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாளிலே நான் உயிர் எழுந்திருப்பேன் என்று சொன்னது என்று எங்களுக்கு ஞாபகம் வருது. அவர் அதானே சொல்கிறாரு மத்திய 27ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில். அப்போ அநேக பெண்கள் ஓடி போய் அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ண இடத்துக்கு போகிறாங்க, அவருக்கு கிடையாது, அவர் சொன்னபடி உயிர்த்து இருந்தார்ன்றது கன்ஃபார்ம். அதை தான் ஒரு சிலர்லாம் அந்த 28/14 பணம் கொடுத்து தப்பான ஒரு மெசேஜ் கொடுத்து இந்த நாள் வரைக்கும் அதுதான் போயிட்டு வந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கும்போது இது ஒரு பக்கம். அப்போது அவருக்கு விஷயம் தெரியல, அவருக்கு பைபிளை பற்றி ஒன்றும் தெரியல. ஆனால் இந்த கடைசி காலத்தில் இப்படி பேசுவாங்கன்ட்டு மத்திய புத்தகத்து 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பல காரியங்களை பற்றி பேசப்பட்டிருக்கு. பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், இந்த உலகத்தில் கேட்குற சத்தத்தை கேட்டு தோண்டு போவாத இருங்க. எரேமியா தீர்க்க புத்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் படிக்கப்படும் போது உன் இதயம் துவண்டு போவாது இருன்றார் இல்லையா. இந்த வருஷம் ஒரு செய்தி, வர வருஷத்துக்கு ஒரு செய்திகள், ஆளுக்கு மேலே ஆளுக்கு வருவான். அப்போ நம்ம என்ன பண்ண வேணான்றார், துவண்டு போவாது இரு. இது மறந்துக்கினே இருக்கும் வாழ்க்கையில். நீங்கள் பாருங்கள், இந்த ஆண்டில் ஒருத்தர் பேசி கொண்டே இருப்பார், அடுத்த ஆண்டில் வேறு அந்த பதவியிலேருந்து வேற ஒருத்தர் பேசுவார். இது மாறிப்பட்டு கொண்டு ஆனால் கர்த்தர் வார்த்தை மாறாதது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், அரசியல் சம்மந்தப்பட்ட காரியத்தை நிறைய பேசுவாங்க. நேற்று தினத்தில் கூட செல்ஃபோன் மூலியமாக ஏதோ ஒன்று கைப்பட்டுச்சா இல்லை பசங்க எதனா கை வச்சாங்களோ தெரியாது. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் சொன்னேன், ஐயா நான் ஒரு சர்ச் ஃபாஸ்ட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியும், நீங்கள் எங்கேருந்து சொல்கிறீங்க எனக்கு புரியுது, ஓகே நான் அதுக்காக பார்க்கலாம் அப்படின்னு தேங்க்ஸ் பண்ணி விட்டு வச்சுட்டேன் ஃபோன். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு என்னவா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். போதும் என்ற மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை அழுப்பு மாதிரி ஆசைப்பட்டு நம்ம கைகளை நீட்டுறோமா? சிலர்கள் நம்ம சொல்கிற வார்த்தை, சிலர்லாம் எதிர் வார்த்தை பேசப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு நான் 2வது பதில் கொடுக்க மாட்டேன். ஒரு காலகட்டத்தில் அப்படி, ஒரு காலகட்டத்தில் இப்படி இல்லையா. ஒரு காலகட்டத்தில் யூதாஸ்னு ஒருவன் இருந்தான். இயேசு சொன்னதை செய்தான். ஒரு அம்மா பாதத்தை கழுவி கொண்டிருக்கும் போது அந்த பாதத்தில் கழுவக்கூடிய எண்ணெயை கணக்கெடுத்தவன் யூதாசு. அது கணக்கெடுத்து கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு அவரை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசு வாங்கப்பட்டவன் யூதாசு. அந்த காலத்துக்கு தேவனுக்கு மகிமையான மனுஷன், கடைசி காலத்தில் தேவனுக்கு விரோதமான மனுஷன் கிடையாது. அவர் காட்டி கொடுக்கப்பட்டவன்னா உனக்கு எனக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கப்பட்டது. அதை நான் தப்பாக எடுத்துன்னு போக மாட்டேன், முறையாக நடக்கும். யூதாஸ் என்று சொல்லும் போது யோவான் வந்தார், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார் இல்லையா. இயேசு வந்தார், யூதாசு கூட சேர்ந்தான். பல இடத்துல கணக்கெடுக்கப்பட்டு ஊழியத்தில் ஒழுக்கமாக இருக்கும். கடைசி நேரத்தில் அவனுக்குள்ள ஒரு ஆசை உண்டாவது என்று மத்திய 27ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் படிச்சுன்னா, அவனுக்குள்ள ஒரு ஆசை உண்டாகப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்ததால் வருத்தப்பட்டு நாட்டுக்கொண்டு மாதிரி தான் இருக்கும் பைபிளில்.
அப்போ நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆட்கள் மூலியமாக ஒரு இல்லை உலகத்தின் மூலியமாக ஏதோ ஒரு செய்தி நமக்குள்ளே வந்து கொண்டு இருக்கான். அந்த காரியத்தை கொடுத்து நீ எப்பவுமே துவண்டு போவாதரு, உன்னை மனவாளன் சத்தத்தையும் மனவாட்டின் சத்தத்தையும் வேலை வாழ்க்கை சத்தத்தையும் கர்ப்பத்தின் கனி இல்லை என்ற சத்தத்தை கேட்காதபடி இருக்குது என்று சொல்லும்படி கர்த்தர் செய்வார். நிறைய பிரச்சனைங்க இன்னைக்கு. நிறைய பேருக்கு கர்ப்பத்தின் கனி இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுவாங்க. ஆனால் ஒன்றே ஆகப்படல இல்லைங்க. எத்தனை பிரயாசப்பட்டாலும் இயேசு வாசலை திறந்தால் தான் முடியும். கர்ப்பத்தின் வாசல் திறக்கப்பட்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை பேருக்கு அந்த அற்புதம் நடந்திருக்கு. என்னுடைய ஊழியத்தின் பகுதியில் இந்த 28 வருஷம் எத்தனையோ பேர் நான் சந்தித்திருக்கிறேன். எத்தனையோ பேர் கர்ப்பத்தின் கனிங்க. அந்த அந்த கிடைக்கிற நேரம் வரைக்கும் அவங்கக்கிட்ட இருந்த அன்பு வர வார்த்தைகள் ஆச்சரியமாக இருக்கும். கிடைச்ச பிற்பாடும் அது ஒரு அற்பமாகவே தெரியும். எத்தனையோ நான் சகோதரனை பார்த்துருக்குறேன். வாழ்க்கையில் நமக்கு நன்மை நடக்கிற வரைக்கும் ஊழியக்காரர் கொடுக்க வேண்டிய பேச்சுகள் வேறு, நன்மை கிடைச்ச பிறகு ஊழியக்காரர் கொடுக்குற பேச்சுகள் வேறு. அப்போது ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய பேசுறதுக்காக கூட அவங்க முன் வர மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு குழந்தைய பிறக்கும் போது அதை தட்டி அதை கழுவி அதை சுத்தம் கழித்து நல்ல ஒரு வஸ்திரத்தை போட்டு அது ஒழுங்குபடுத்தி நடக்க வச்ச பிற்பாடு அதுக்கப்புறம் நடக்க கற்றுக்குது இல்லையா. நடக்க கற்றுக்கும் போது பலரை பார்க்குது அந்த உலகத்தை. அப்போ அந்த உலகத்தில் அது பலரை பார்க்கப்படும் போது சிந்தனைகள் செயலெல்லாம் மாறும். அப்போ நல்ல விஷயம் தெரிஞ்ச தகப்பனாக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அப்படி ஒதுங்கி நிற்கலாமே, அந்த பிள்ளை எங்கே தான் புறப்பட்டு போய்க்கிது பார்க்கணும், அதை போய் ஈர்த்து போச்சுன்னு வச்சுக்க நம்மளை அவமானப்படுத்தும். அதுக்காக தான் எந்த விஷயத்தை நம்ம விலகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இந்த உலகத்தை கொடுத்து அநேகமாக கவலைப்பட்டு இல்லை வருத்தப்படுறதுனால இப்படி தான் வாழ்வேன் என்று நினைக்கக்கூடாது. ஆனால் அதை வாழ்விக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டால் ஒருத்த சத்தமாக கர்த்தர் உன்னோட பேசுவார். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. அழகாக சொல்லுவார் ஆண்டவர் அந்த விஷயத்தை. பயப்படக்கூடாது, நீ கலங்காத திகழாது, உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன். இந்த செய்தியை கேளுங்க இல்லையா. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாத 8 பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அது நான் உனக்கு தான் அறிவிப்பேன்றாரு. நீ கேட்குறிய, உனக்கு தான் அறிவிக்க போகிற நல்ல செய்தி வரப்போதுங்க வீட்டாங்க. திருமண தடையாக இருந்தாலும் சரி, வேலை தடையாக இருந்தாலும் சரி, கர்ப்பத்தின் தடைகளாக இருந்தாலும் சரி, எல்லா வாசலும் இந்த செய்திக்கு பிற்பாடு திறக்க போகுது. நான் கடன்பட்டிருக்கிறேன் போதும் என்று மனதோடு வாழ்ந்தால் கடன்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அத்துமீறி நம்ம அதை கடந்து போக பயணித்தால் நிச்சயமாக கடன்படக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக யாராக இருந்தாலும் வரும். பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் கூட நீ கடன்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், நிம்மதி இழந்து போய் கிடக்கிறான். ஒரு சிலர் அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்குவான்னு கடந்து போவோம். அப்படி போனாலும் சரி உறக்கம் இல்லாத தவிப்பான். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையோடு பரிசுத்தத்தோடு தேவனுடைய முழங்காலிட்டு ஜெபித்து அந்த வசனத்தை எரோமியா தீர்க்கதரிசி 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி ஆலயத்துக்குள்ளே கடந்து போய் உத்த சத்தமாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுப்பார். உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகளை கேட்கும்படி கற்றுக்கொண்டார். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 26ஆம் தேதி ஆண்டு விழா. ஒரு ஆண்டு, அதாவது 16 ஆண்டு முடிந்து 17ஆம் ஆண்டு கடந்து போகக்கூடிய ஒரு உதவியை கர்த்தர் செய்திருக்கிறார். அதுக்காக நீங்கள் சோத்திரத்தோடு இதுக்கு முன்னாடி சிலர்லாம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஜெபம் பண்ணிங்க இல்லையா, பலதுக்காக ஜெபம் பண்ணிங்க. ஒருவரையும் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை மட்டும் எதிர்பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்கன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார். காலை வர ஊழியக்காரக்காக ஜெபம் பண்ணுங்க. செய்தி நல்லபடியாக முடிந்து மழை இல்லாத தடை முடிந்து இந்த மாலை மழை பெய்யட்டுமே. 26ஆம் தேதி மாலை பலத்த மழை பெய்யட்டும். தேசத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரட்டும். நான் கேட்கறதுலாம் ஒரு இடத்துல அந்த மதியானம் வரைக்கும், அதுக்கப்புறம் பலத்த மழை பெஞ்சால் நானும் தேவனுக்கு கோடி நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் தெரிவிப்பேன். கர்த்தர் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பான்னு விசுவாசிக்கிறேன். இது சுயநலம் கிடையாது. போகிற நனைஞ்சு போகக்கூடாது. சாப்பிட வர ஜனங்கள் வரக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் கர்த்தர் முன்னிருந்து செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இதை பார்க்குறவங்க ஒரு சிலருக்கு சொல்லனாலும் இந்த செய்தி கேட்கும்போது ஐயா சபையிலே ஆண்டு விழா என்று நீ கடந்து வந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை அழைத்து எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தர் நீங்கள் செய்தியை கேளுங்க. அது முடிந்து போய் நல்லா சாப்பிட்டு திருப்தியோடு கடந்து போங்க. கர்த்தர் அலுவலாம் உங்களை ஆசீர்வதித்து பேருக்கு செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், சகலத்தை பொறுப்படுத்தி வழி நடத்த பெரிய சும்பிட்டான். ஆமாம் ஆமாம்.